அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 12 முக்கிய அறிவிப்புகள் என்னென்ன என்பது குறித்த விரிவான விளக்கத்தை வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதன்முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளவும். இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருந்தால் மறக்காமல் லைக் செய்து கீழே உள்ள ஹைப் பட்டனை பிரஸ் பண்ணவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: பொறியியல் பொது கலந்தாய்விற்கு இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். செப்டம்பர் 3ஆம் தேதி முதல் செப்டம்பர் 7ஆம் தேதி வரை துணை கலந்தாய்வு நடைபெறும் என தொழில்நுட்ப இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தமிழகத்தில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைக்காக 264 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. முதலமைச்சரின் உத்தரவின் பெயரில் போதைப் பொருளை ஒழிக்கும் நோக்கில் 65 சிறப்பு அதிரடிப்படை உருவாக்கப்பட உள்ளது. மேலும் 37 மாவட்டங்களில் தலா ஒரு படையும், சென்னையில் 12 அதிரடிப்படைகளும் அமைக்கப்பட உள்ளன. ஆவடி, தாம்பரம், சேலம், திருப்பூர், கோவை, திருச்சி, மதுரை மற்றும் நெல்லை ஆகிய முக்கிய மாநகரங்களில் தலா 2 படைகள் வீதம் உருவாக்கப்பட உள்ளதாக அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சுமார் 5.8 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வட கடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்று தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 25 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸ் வரையும், அதிகபட்ச வெப்பநிலையாக 32 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் வரையும் நீடிக்கும். நான்காவது அறிவிப்பு: திரைப்பட தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்திக்கு தற்போது தமிழக அரசு பதவி வழங்கியுள்ளது. கோவில்களுக்கு மரபுசாரா அறக்காவலர்களை நியமிப்பதற்கு தகுதியான வேட்பாளர்களை தேர்வு செய்யும் குழுவில் திரைப்பட தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாதி இடம்பெற்றுள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: தமிழகம் முழுவதும் 17ஆம் தேதி குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. பொதுமக்கள் இந்த முகாம்களை பயன்படுத்தி கொண்டு குழந்தைகளை குடற்புழு தொற்றிலிருந்து பாதுகாத்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 5481 அங்கன்வாடி மையங்கள், 11,223 துணை சுகாதார நிலையங்கள், 56,483 பள்ளிகளில் இந்த குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது. ஆறாவது அறிவிப்பு: எல்பிஜி கேஸ் சிலிண்டர்களில் EKYC எனும் கைரேகை சரிபார்ப்பை வரும் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள் முடித்தாக வேண்டும் என மத்திய அரசு மற்றும் எண்ணெய் நிறுவனங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தடையின்றி வழங்கப்பட்டு வரும் சமையல் எரிவாயு மானிய தொகை உடனடியாக நிறுத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் எண்ணெய் நிறுவனம் அதிகாரப்பூர்வ வட்டாரங்களும் எச்சரித்துள்ளன. ஏழாவது அறிவிப்பு: தாவேகா அரசு பதவியேற்று 100 நாட்களாக இருக்கும் நிலையில் அனைத்து துறைகளுமே இதுவரை செய்த சாதனைக்கு அடங்கிய பட்டியலை தயாரிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. விரைவில் இந்த சாதனைகள் குறித்த விரிவான அறிவிப்பு வெளியாகும் என்றும் தலைமைச் செயலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லஞ்சமில்லா மற்றும் பெண்களுக்கு முழு பாதுகாப்பான முன்மாதிரி தமிழ்நாட்டை உருவாக்குவதே தாவேகா அரசின் நோக்கமாக உள்ளது. எட்டாவது அறிவிப்பு: நெல் மற்றும் கரும்புக்கான மாநில அரசின் ஊக்கத்தொகையை 110 கீழ் முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூ. 280 மற்றும் பொதுரக நெல் ஒன்றுக்கு ரூ. 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூ. 2,750க்கும், பொதுரக நெல்கள் 2,600க்கும் என வழங்கப்படும். மாநில அரசு நெல்லுக்கான ஊக்கத்தொகையினை ஓர் ஆண்டில் 156 ரூபாய்க்கு மேல் உயர்த்தி வழங்குவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். அதேபோல 2025-26ஆம் ஆண்டு கரும்பு அறுவடை பருவத்தில் சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்து கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 3,290.50 நிர்ணயம் செய்துள்ளது. அதற்கு மேல் தமிழ்நாடு அரசால் சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் ஒன்றுக்கு 4,000 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும். கடந்த 5 ஆண்டுகளில் கரும்பிற்கான சிறப்பு ஊக்கத்தொகை 156 மட்டுமே உயர்த்தி வழங்கப்பட்ட நிலையில் தற்போது 360.50 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது.
9வது அறிவிப்பு. அரசு துறை கல்வி நிறுவன நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதை கட்டாயமாக்கும் வகையில் சட்டசபையில் முதலமைச்சரான ஜோசப் விஜய் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவது தொடர்பாக தனி தீர்மானமும் செய்யப்பட்டது. தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, அது நமது உயிர் என்ற உணர்வு அனைவருக்கும் உள்ளது என்று கூறியுள்ளார். 10வது அறிவிப்பு. 17ஆம் தேதி முதல் ஆன்லைன் பத்திரப்பதிவு கட்டாயம். தமிழகத்தில் பத்திரப்பதிவு பணிக்காக ஸ்மார்ட் 3.0 மென்பொருள் அறிமுகமாகி உள்ளது. இதன்படி புதிய திட்டங்களில் வீடு மனை விற்பனைக்கான பத்திரங்களை சார் பதிவாளர் அலுவலகம் செல்லாமலே பதிவு செய்து கொள்ளலாம். புதிய திட்டங்களில் வீடு மனை விற்பனை பத்திரங்களை ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் ஆன்லைன் முறையில் மட்டுமே பதிவு செய்ய முடியும். மேனுவல் முறையில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாது. இதன்படி வீட்டு மனை வாங்குவோர் சம்பந்தப்பட்ட கட்டுமான நிறுவன அலுவலகத்தில் இருந்தபடியே பத்திரப்பதிவும் செய்யலாம். இதற்காக அந்த அலுவலகங்களில் குறிப்பிட்ட சில வசதிகளையும் ஏற்படுத்த வேண்டும். 11வது அறிவிப்பு. ரீல்ஸ் புகைப்படங்கள் எடுப்பதை தடுக்க கோவில்களுக்குள் கைபேசி கொண்டு செல்ல செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் முழுமையாக தடை விதித்து இந்து சமய அறநிலைத்துறை உத்தரவிட்டுள்ளது. கோவில் வளாகத்திற்குள் கைபேசி பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு பலகையை கோவில் நுழைவாயில் மற்றும் கோவிலுக்கு வெளியே பக்தர்கள் நன்கு அறியும் வகையில் வைக்க வேண்டும். ஒலிபெருக்கி மூலமாகவும் அறிவித்திட வேண்டும். திரைத்துறை முதலான கலைத்துறை பிரபலங்கள் முக்கிய நபர்கள் கோயிலுக்கு தரிசனம் செய்ய வருவதாக தெரிவித்தார் குறைந்தது ஒரு நாளைக்கு முன்பாக அல்லது தெரிய வந்தவுடன் அவர்கள் வரவிருக்கும் கோயில் வருகை நேரம், அவர்களுடன் வருபவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட முழு விவரங்களையும் ஆணையர் அலுவலகத்திற்கு கட்டாயம் தெரிவிக்க வேண்டும். அத்தகைய வருகையின் போது கோவில் வளாகத்திற்குள் புகைப்படம் எடுப்பதற்கும் காணொளி பதிவு செய்வதற்கும் எவ்வித அனுமதியும் வழங்கப்படக்கூடாது எனவும், பிரபலங்கள் அல்லது முக்கிய பிரமுகர்கள் வருகையின் போது பொது பக்தர்களின் தரிசனத்திற்கு எவ்வித இடையூறும் ஏற்படாத வகையில் அவர்களின் நுழைவு மற்றும் இயக்கம் உரிய முறையில் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளது. கடைசி 8வது அறிவிப்பு. கன்னியாகுமரியில் இருந்து அசாமின் திப்ருகார் செல்லும் விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று ஆகஸ்ட் 11 முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இன்று மாலை 5:25 மணிக்கு புறப்பட வேண்டிய ரயில் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி இயக்கப்பட்டிருக்க வேண்டிய இணைப்பு ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் அதனைத் தொடர்ந்து இன்று இயக்கப்பட வேண்டிய கன்னியாகுமரி திப்ருகார் விவேக் எக்ஸ்பிரஸ் ரயிலும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பயணத்திற்கு முன்பதிவு செய்துள்ள பயணிகள் மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. இத்துடன் இந்த 12 அறிவிப்புகள் முடிவடைகின்றன. இந்த அறிவிப்புகளில் உங்களுக்கு பிடித்த அறிவிப்பு என்னவென்று கீழே கமெண்ட் செய்யவும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து இந்த வீடியோவிற்கு ஹைப் செய்து விடுங்கள். நன்றி, வணக்கம். தினசரி அப்டேட்கள் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.